ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பிரியாணி பண்ணலாம். பட்டை, கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், அதெல்லாம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய பூண்டு, தக்காளி ஒரு 3/4 கிலோவுக்கு. இது அப்படியே தாளிக்கக்குள்ளே போடுறது. இது பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஒரு 5 தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பால் எடுத்து பண்ண போகிறோம். தேங்காய் நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அரைச்சிக்கணும். பால் எடுத்துக்கணும். செய்யக்குள்ள காமிக்கிறேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி பட்டை, கிராம்பு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சோன்னு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போடணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதுமாரி அரைச்சிக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடும். இந்த அளவு வதங்கினா போதும். தக்காளி இந்த அளவு வதங்கினோடனே பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போடணும். பொன் மசாலாவு, சிக்கன் மசாலா பொடி, நாங்கள் இந்த மசாலா போட்டாச்சு. நல்லா இந்த பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு அரிசி போடணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோமா, அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிடணும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ அரிசி போட்டோம். பச்சரிசி தான் போட்டிருக்கேன். பொன்னி பச்சரிசி. 3 விசில் 2 விசில் வந்தால் பிரியாணி ரெடி. வந்தோடனே சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு விசில் வச்சு 5 நிமிஷம் தம்மில் போட்டேன். சாதா பொன்னி அரிசியில் தான் பண்ணேன். பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் பச்சை சாப்பிட்டேன்.